அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். பிறகு அது பற்றி நண்பர்களோடு விலாவாரியாக பேசிக்கொள்கிறார். இது பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒழுக்க விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் கட்டியெழுப்புவதற்காக வந்த ஒரு மார்க்கமாகும். இது பற்றி சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல உயர்ந்த பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள். அஹ்லாக், நல்ல பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள் பற்றி நிறையவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒருவர் அவருடைய குடும்ப வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது ஒழுக்க விழுமியங்களுக்கு புறம்பான ஒரு விஷயமாகும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுவிட்டு அதை பற்றி நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறவர்களை பற்றி சொல்லும்போது இன்ன மின் அஷர்ரின் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான மனிதன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்துவிட்டு அது பற்றி தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் என்று சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து அவ்வாறே உட்காருங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர்களில் ஆண்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் உங்களை மறைத்து கொண்டு மனைவியரோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறீர்கள், பிறகு இதை பற்றி நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்கிறார்கள். அவ்வாறே பெண்களிடமும் போய் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இவ்வாறு சிலர் எங்கள் மத்தியிலே செய்கிறார்கள், ஆண்களும் தான் பெண்களும் தான், அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு விட்டு அது பற்றி மற்றவர்களோடு பேசிக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அதை எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு ஷைத்தான் தெருவிலே ரோடிலே வைத்து இன்னும் ஒரு ஷைத்தானோடு புணர்ந்துவிட்டு அது பற்றி மற்றவர்களோடு பகிர்வது போலதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டு அதை பற்றி நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது அல்லது அந்த மனைவி தன்னுடைய நண்பிகளோடு பகிர்ந்து கொள்வது என்று எச்சரிக்கை செய்தார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுவிட்டு அது பற்றி நண்பர்களோடு பேசுவது என்பது உண்மையிலே மிக அசிங்கமான மிக மோசமான ஒரு பண்பாடாகும். இதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான அசிங்கமான பண்பாடுகளிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.